இன்றைய தினம் போல் நயவஞ்சகமும் அழகும் ஒன்றிணைந்த ஒரு நாளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. உண்மைதான் மேக்பாத். சரி, இன்னும் பாரிஸ் எவ்வளவு தூரம் இருக்கிறது? யார் இவர்கள்? மாய புகையிலிருந்து வெளிவரும் ஆவிகளைப் போல் ஆண்களை மயக்கும் பெண் பிசாசுகளா, இல்லை வீரியமுள்ள ஆண் மக்களை வீழ்த்தும் மாயபோகிகளா? இந்த நிலபாடிகளை பார்த்தால் நம் தேசத்தை சேர்ந்தவர்கள் தெரியவில்லை. யார் நீங்கள்? கேட்கிறார் அல்லவா, பதில் சொல்லுங்க. யார் நீங்கள்? வாழ்க மேக்பெத், கிளாமிஸ் பிரபுவே, நீ வாழ்க. வாழ்க மேக்பெத், காவடார் பிரபுவே, நீ வாழ்க. காவடார் நானா? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது நான் எப்படி காவடார் பிரபு ஆக முடியும்? வாழ்க மேக்பெத், நீ இந்த நாட்டின் மன்னனும் ஆவாய். ஏன் திகத்தி போய் நிற்கிறாய் நண்பா? அவர்கள் சொல்வதை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? அவர்கள் சொல்வது அழகாகவும் அற்புதமாகவும் ரசிக்கும்படியாகவும் தானே உள்ளது. சொல்லுங்கள், உண்மையின் பெயரால் நீங்கள் கூறியதெல்லாம் நிஜம்தானா, அல்லது மாயையா, அல்லது வெளிவேஷமா? எனது பங்காளரை மெய்பறக்க செய்து விட்டீர்கள். சொல்லுங்கள், காலத்தின் விதைக்குள் உங்களால் ஊடுருவி பார்க்க முடியுமேயானால் நடக்கப் போகும் உண்மையை சொல்லுங்கள். சொல்லுங்கள். பேங்கோ, நீ உயர்ந்தவன். ஆனா மேக்பத்தை விட தாழ்ந்தவன். நீ சந்தோஷமா தான் இருப்ப, ஆனா அதிக சந்தோஷத்தோட இருக்க முடியாது பேங்கோ. பேங்கோ, நீ மன்னனாக முடியாது. உன் சந்ததிதான் அதுக்கு சொந்தம். பேங்கோ, மேக்பெத், உங்கள் இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். நில்லுங்கள். இந்த அரைகுறை ஆருடம் செல்லும் வேலையெல்லாம் என்னிடம் வேண்டாம். என் தந்தை சினல் மன்னன் இறந்ததா நான் கிளாமிஸ் பிரபு ஆனேன். ஆனால் காவடார் பிரபு உயிரோடு இருக்கும் பொழுது நான் எப்படி காவடார் பிரபு ஆக முடியும்? நயவஞ்சகமே அழகு. அழகே நயவஞ்சகம். மறைந்து என்ன திடீரென மறைந்து? இவர்கள் இங்குதான் இருந்தார்கள் என்பதற்கான அடையாளம் கூட தெரியவில்லை. வாழ்க மேக்பெத். வாழ்க பேங்கோ. மேக்பெத், மன்னர் உன் வீரத்திற்கு வெகுமதி அளித்திருக்கிறார். இன்று முதல் நீ காவலர் பிரபு ஆகிறாய். காவலர் பிரபுவே, நீ வாழ்க. என்ன விந்தை இது? சாத்தான்கள் கூட உண்மை பேசும். ரத்தத்தில் குளித்து வந்திருக்கும் களவீரனே, நாட்டு நலனுக்காக உயிருக்கஞ்சாமல் போராடிய வீரவரவனே, நீ போர்க்களத்தை விட்டு புறப்பட்ட போது அங்கு என்ன நிலைமை என்பதை எனக்கு உடனே சொல். மன்னவா, வணங்குகிறேன். மாவீரர்கள் மெக்பெத்தும் பேங்கோவும் மலைகளுக்கு நிகராக களத்தில் நின்று போரிட்டனர். கலகக்காரனான மெக்டொனால்ட் தனது படைகளுடன் மேற்கிருந்து தீவிலிருந்து வந்து நம்மை சூழ்ந்து கொண்டான். ஆரம்பத்தில் அதிர்ஷ்ட காத்து அவன் பக்கம்தான் வீசியது. ஆனால் மெக்பெத்தின் வீரத்திற்கு முன் அவனது ஆணவமும் படைகளும் சூறையாடப்பட்டன. நயவஞ்சகனின் தலையை தன் வாளால் துண்டித்து அதை நம் படை வீரர்கள் தங்கியிருக்கும் முகாமில் தொங்கவிட்டார் நம் வீர தளபதி மெக்பெத்.
நான் பை பிரதேசத்திலிருந்து வருகிறேன். அங்கே ஆகாயம் முழுவதும் நார்வே நாட்டுக் கொடிகள் நம்மை எள்ளி நகையாடிக் கொண்டிருந்தன. அந்த காட்சி நம் மக்களின் ரத்தத்தை உறையச் செய்வதாக இருந்தது. அந்த தேச துரோகி காவ்டர் பிரபுவின் துணையுடன் வந்த நார்வே நாட்டு மன்னனை நம்முடைய தேச தளபதி துவம்சம் செய்தான். உயிரை கொடுத்து போராடிய போரில் இறுதியில் நம்முடைய கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுந்தது மன்னா. காவ்டார் பிரபுவை பிடித்து சங்கிலியால் பிணைத்ததும் நார்வே மன்னன் மண்டியிட்டு விட்டான். அந்த நயவஞ்சக துரோகி காவ்டாரின் மரண தண்டனை என்னவாயிற்று? அதை நிறைவேற்ற சென்றவர்கள் என்ன ஆனார்கள்? மேன்மைதாங்கிய மன்னவா, தாங்கள் உத்தரவு எப்பொழுதோ நிறைவேற்றப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. மன்னா, அந்த கலகக்காரன் இறப்பதற்கு முன் அவன் தாங்களுக்கு செய்த துரோகத்தை ஒப்புக்கொண்டு விட்டான். ஒருவன் தன் மனதில் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கும் கலைகள் எதுவும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. என்னை பொறுத்தவரையில் அவன் கண்ணியமாகத்தான் இருந்தான். நானும் அவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தேன். ஏமாற்றி விட்டான். பெக்பத், பெக்பத், வருகை இனிய சகோதரா, உனக்கு எனது வாழ்த்துக்கள். நான் உனக்கு எத்தனை பட்டங்கள் பதவிகள் அளித்தாலும் அவை அனைத்தும் உன்னை எட்ட முடியாத அளவுக்கு நீ உயரத்தில் இருக்கிறாய் பெக்பத். என்னிடத்தில் இருக்கும் எல்லா செல்வங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்தாலும் நான் உன்னிடம் பட்டிருக்கும் நன்றி கடன் தீரவே தீரா சகோதரா. மன்னனுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களின் பாராட்டையும் வெகுமதியும் விட உங்களிடம் நாங்கள் வைத்திருக்கும் விசுவாசமும் செய்யும் சேவையுமே மிகப்பெரிய பரிசுகள். தங்களை, தங்கள் அரியணையை, தாய்நாட்டை, தங்கள் குழந்தைகளை, தங்கள் ஊழியர்களை பாதுகாப்பதே என் தலையாய கடமை. நல்லது பெக்பத், நல்வரவு. இன்று நான் உன்னை விதைக்கத் தொடங்கிவிட்டேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் உன் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். என் விருப்பமும் அதே மன்னா. இன்று முதல் நான் என்றென்றும் என் தோழனுக்கு தோள் கொடுப்பேன். என் அன்புக்குரிய பேங்கோ, நீ உள்ளத்தால், வீரத்தால், பெருந்தன்மையால் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. அதுபோல் உன் பேரும் புகழும் எவருக்கும் தாழ்ந்ததல்ல. உன்னையும் நான் என் இதயத்தில் வைத்து பூஜிப்பேன். நன்றி பிரபு. நான் எங்கே வளர்ந்தாலும் என்ன சேவை செய்தாலும் அதன் அறுவடை உங்களுக்குரியதாக இருக்கும். இன்று என் மகிழ்ச்சி வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடுகின்றது. குடிமக்களே, பிரபுக்களே, என் இனிய தளபதிகளே, என் மைந்தர்களே, இன்று முதல் நம் மூத்த இளவரசன் மால்கப்பை கம்பர்லாந்து நாட்டின் மன்னனாக முடிசூட்டுவோம். பட்டமும் பதவியும் அவனை மட்டும் அலங்கரித்தால் போதாது. விண்மீனை போல் தகுதி உள்ளவர் அனைவருக்கும் இந்த பட்டங்கள் போய் சேர வேண்டும். அதற்கு நான் என்னென்னும் பாடுபடுவேன். வாருங்கள், நாம் நம் மெக்பத்தின் இன்வெர்டர்ஸ் கோட்டைக்கு செல்வோம். அதன் மூலம் நம் சகோதரின் உறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. தங்களின் மேலான வருகைக்குரிய விருந்தோம்பலை ஏற்பாடு செய்யும் அரசு அதிகாரியாக நானே பணிபுரிவேன். இச்செய்தியை என் மனைவிக்கு தெரிவித்து அவளை அளவற்ற மகிழ்ச்சி அடைய செய்வேன். மதிப்புக்குரிய மன்னர் அவர்களே, நான் இப்போது தங்களிடமிருந்து பணிவுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். விசுவாசமிக்க பேங்கோ, அன்புள்ள ராஸ் பிரபு, மேக்பத் வீரமிக்கவன். அவன் எனக்கு ஈடு இணையற்ற உறவினர். இன்று நம் பயணம் இன்வெர்டர்ஸ் கோட்டையை நோக்கி தொடங்கட்டும். புறப்படுங்கள். மேன்மேதகு ராணியார் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் நமது கிளாமிஸ் மன்னரிடமிருந்து வந்திருக்கிறேன். அவர் இந்த கடிதத்தை தாங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னார். சூழ்ச்சிக்காரர்களை களத்திலே அழித்துணித்து நாம் மகத்தான வெற்றி பெற்ற அந்த நாளில் அழகான அந்த மாய சூனியக்காரரை மனிதனின் சரித்திரத்தையே புரட்டிப் போடும் உன்னதமான அபூர்வ சக்தி அவர்களிடம் இருப்பதை அவர்கள் எனக்கு சொன்ன ஆருடக்குறிகள் மூலம் அறிந்து கொண்டேன். நான் யார், நான் என்ன ஆவேன் என்று அவர்கள் அறிவித்த போது எனக்கு பயம் கலந்த மகிழ்ச்சி. அடங்காத ஆசையில் நான் எரியத் தொடங்கி மேலும் கேள்விகள் கேட்கத் தொடங்கிய போது அவர்கள் திடீரென காய்ச்சல் கரைந்து
அதிசயத்தில் நான் மெய்மறந்து நின்றபோது நமது அரசரின் தூதுவர்கள் வந்தார். மன்னரின் உத்தரவின்படி எனக்கு காவலர் பிரபு என்ற பட்டத்தை வழங்கினார். காவலர் பிரபு. அந்த சூனியக்காரிகளின் ஆருடம் அப்போதே பலித்தது குறித்து நான் பரவசமடைந்தேன். கண்டே பரவசமடைந்தேன். எனது அருமை காதலியே, எனது அன்பு வாழ்க்கை துணை, நீ இந்த நாட்டின் மன்னனமாவாய், மன்னனமா என்று அந்த சூனியக்காரிகள் சொன்னதையே நமக்கு வரப்போகும் ராஜயோகத்திற்கு அவர்கள் அளித்த வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டேன். இதை அறிந்து அதன் மூலம் நீ மிகுந்த சந்தோஷம் அடைவாய் என்பதற்காகத்தான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். சந்தோஷம் அடைவாய் என்பதற்காகத்தான் எழுதுகின்றேன். விரைவில் சந்திக்கின்றேன். ஓ என் மகா கிளாமிஸ் பிரபு, மதிப்புமிக்க காவ்ட பிரபு, இவ்விரண்டு பட்டங்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையான பட்டங்களை அடையப் போகிறீர்கள். தங்கள் மடல் என்னை வசந்தமான வருங்காலத்திற்கு கடத்திச் சென்று விட்டது. அந்த எதிர்காலம் மிகவும் சமீபத்திருப்பதை முழுமையாக உணர்கின்றேன். என் அன்பான அன்பே, மன்னர் இன்று இரவு நம் இல்லத்திற்கு வருகிறார். தெரியுமே. அப்புறம் எப்போது செல்கின்றார்? நாளை. அப்படித்தான் திட்டமிட்டுள்ளோம். ஓ, நாளைய தினத்தை கதிரவன் ஒருபோதும் காணாதிருக்கட்டும். இந்த காலத்தை இன்பமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் ஒரு பாவமும் அறியாத மென்மையான மலரைப் போல் மற்றவர்களுக்கு காட்சியளியுங்கள். ஆனால் மலருக்கு அடியில் மறைந்திருக்கும் கருணாகம் போல இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைய இரவின் மாபெரும் பணியை என்னிடம் விட்டுவிடுங்கள். அதை இனி வரும் எல்லா பகல்களையும் இரவுகளையும் நமது ஏகபோக உரிமையாக்கி நாட்டின் உயர்ந்த அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அன்பே, போய் வரட்டுமா? பிறகு பேசிக்கொள்ளலாம். இயல்பாக இருங்கள். உங்கள் விழிகளில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கட்டும். அனைத்தையும் என்னிடம் விட்டு விடுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். நாசகார எண்ணங்களில் ஆசையுடன் உழலும் தீயாவிகளே, வாருங்கள். என்னிடமிருந்து எனது பெண்மையை முற்றிலும் அகற்றி விடுங்கள். என் தலை முதல் பாதம் வரை என்னை காட்டுமிராண்டித்தனமான வெறித்தனத்தால் நிரப்புங்கள். தீயாவிகளே, வாருங்கள். வந்து என் மார்பகங்களில் உள்ள பால் முழுவதையும் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக கசப்பான பித்த நீரை நிரப்புங்கள். மனித கண்களுக்கு தெரியாத இயற்கையின் விஷ விளையாட்டை பார்ப்பதற்கு காத்திருங்கள். ரத்த வெறி பிடிச்ச காட்டேரியே, திரும்பிப்பார்.
என் நரகத்தின் வேட்டை நாயே, திரும்பிப்பார். மேக்டஃப், நீ வீணாக போராடுகிறாய். நீ என்னிடம் சண்டை போட நினைப்பது காட்டுடன் கத்தி சண்டை போடுவது போல் இருக்கும். மேக்பத், உன்னிடம் பேச என்னிடம் எதுவும் இல்லை. இனி என் வாழ்தான் உன்னிடம் பேசும். மேக்டஃப், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை மந்திர சக்திகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த எவனுக்கும் வழங்காது. நான் என் தாயின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெல்ல வந்தவன்டா.